Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை குரூப் 2 தேர்வு ரத்து காட்டுகிறது என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை குரூப் 2 தேர்வு காட்டுகிறது என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தேர்வை கூட நடத்த முடியாத திறனற்ற அரசு திமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தற்பொழுது குரூப் 2 2A தேர்வு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக இபிஎஸ் ஒரு ட்வீட் செய்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்ட குளறுபடிகள் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்குள்ளாக, அதாவது அடுத்த முறை தேர்வு அறிவிக்கப்படும் தேதியும் அறிவிக்கப்பட்டு 15 நாட்களுக்கு முன்பாகவே ஹால் டிக்கெட் விநியோகம் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்வு மையங்கள் ஒதுக்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் மற்றும் ஹால் டிக்கெட் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாகவும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்படுவது தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை எனவும் அவர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதுவும் பல இடங்களில் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதே தெரியாமல் தேர்வு எழுதியுள்ளனர் என்ற பேரதிர்ச்சியான செய்திகளும் வரக்கூடிய சூழலில் டெக்னிக்கல் ஃபால்ட் என்ற ஒற்றை வரியில் தப்பிக்க முயல்கின்ற திமுக ஆட்சியாளர்கள் குரூப் 2 என்பது எவ்வளவு முக்கியமான தேர்வு, அந்த ஃபால்ட்டிற்கு பின்னால் தேர்வு எழுதிய இளைஞர்கள் பல ஆண்டுகளாக உழைப்பும் நம்பிக்கையும் சிதைந்திருப்பது என்பதை மறந்து விடாதீர்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக வாய்க்கிளிய மேடையில் பேசக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, ஒரு தேர்வை கூட உருப்படியா நடத்த முடியாத, வக்கில்லாத, கையாலாகாத அரசுதான் உங்களுடைய திமுக அரசு எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே 5.5 லட்சம் வேலைகளை தரப்போகிறோம் என 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருக்க, இருக்கின்ற தேர்வுகளை கூட ஒழுங்காக நடத்த வக்கற்ற திமுக அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வு குளறுபடிகள் அதிகாரிகள் மீது மட்டும் சுமத்தி அவர்கள் மீது மட்டும் கண் துடைப்பு நடவடிக்கை எடுக்காமல் இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க முறையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வலியுறுத்தியிருக்கிறார். அதோடு தேர்வர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு முயற்சிகளை தொடரவும் எனவும் 2026 அமையவுள்ள அதிமுக அரசு இளைஞர்களுடைய கனவை ஈடேற்றும் அரசாக இருக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறார்.